வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ராஜாராணி இன்னைக்கு எபிசோடில் வந்த சுவாரஸ்யமான சீன்ஸ் பற்றி பார்க்கலாம். வள்ளிப்பாட்டி இப்போ ஊருக்கு கிளம்புறாங்க. ஊருக்கு கிளம்ப போகிறதுக்கு முன்னாடி சிவகாமிக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. ஆதியை ஜெஸ்ஸி வீட்டு ஆளுக கூட ரொம்பலாம் ஒட்ட விடாது, அதுக்கப்புறமா அவன் வீட்டோட மாப்பிள்ளையா கூட போயிடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெஸ்ஸியை பார்த்தா நல்ல பொண்ணு மாதிரி தான் தெரியுது, அவள் வந்த உடனே நம்ம குடும்ப பழக்க வழக்கத்துக்கு ஏற்ற மாதிரி அவளை நீ மாற்றிடு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சிவகாமி சொல்கிறாங்க. அர்ச்சனாவுக்கு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் சொல்லி அனுப்பு, நான் கண்டிப்பாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தைக்கு நீங்கள் தான் பாட்டி பேர் வைக்கணும் அப்படின்னு அர்ச்சனா சொல்கிறாங்க. இந்த நிற்கிறாளே சந்தியா, இவ தான் போலீஸ்காரி ஆகணும் அப்படின்றதுக்காக குழந்தைய பெற்றுக்காமல் இருக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க வள்ளிப்பாட்டி. நான் நல்லா விசாரித்து பார்த்தேன் சிவகாமி, போலீஸ் வேலை கிடச்சிச்சின்னா அந்தந்த ஊரில் மட்டும் போட மாட்டாங்களாம், வெளி மாநிலத்தை கூட வேலைக்கு போக சொல்லுவாங்களாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தென்காசியை விட்டு சந்தியாவை தாண்ட விட்டுறாத அப்படின்னு சொல்கிறாங்க சிவகாமிகிட்ட. எல்லாரும் பார்த்து இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வள்ளிப்பாட்டி இப்போ ஊருக்கு கிளம்பிடுறாங்க. அடுத்ததா சிவகாமி பார்வதிகிட்ட கேட்குறாங்க, உன்னோட மாமியார் வீட்டில் உன்னை நல்லா பார்த்துக்கிறாங்களாம்மா அப்படின்னு கேட்குறாங்க. மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறாங்கம்மா, நல்லா பார்த்துக்கிறாங்கம்மா அப்படின்னு பார்வதி சொல்கிறாங்க. சிவகாமி மயிலை கூப்பிட்டு அர்ச்சனாவை வர சொல்கிறாங்க. இன்றைக்கி செக்கப் போகணுன்னு சொன்னால் என்ன கிளம்பிட்டாலான்னு தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க. அர்ச்சனாவை இப்போ அங்கே வராங்க. செக்கப் தான் அத்தை கிளம்பிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ யார் கூட ஹாஸ்பிட்டல் போக போகிற அப்படின்னு கேட்குறாங்க சிவகாமி. உங்கள் மகன் கிளம்பிட்டு கடைக்கு வர சொன்னார்த்த, அப்படியே நாங்கள் சேர்ந்து போயிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அர்ச்சனா. கடை வேலை இருக்கும்ல, அவனை எதுக்காக டிஸ்டர்ப் பண்ணுற, பார்வதி வீட்டில் சும்மா தானே இருக்கிறா, இவ்வளோ கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க சிவகாமி. இல்லைத்தா, அவர் கிளம்பி கடைக்கு வர சொன்னார்த்த, நான் அவர் கூட சேர்ந்து போய்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அர்ச்சனா. மயில் சொல்கிறாங்க, அர்ச்சனா அண்ணி அவங்க ஜோடியாக போகணும்னு ஆசைப்படுவாங்க, நீங்கள் ஏமா கெடுக்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா அண்ணி அப்படின்னு பார்வதியுமே கிண்டல் பண்ணுறாங்க. அடுத்ததா ஆதியை பார்த்த உடனே இப்போது ஆதியோட அப்பாவுக்கு ஞாபகம் வருது. ஆதியும் ஜெஸ்ஸியோட அப்பாவும் இங்கிலீஷில் பேசிக்கிட்டதை பற்றி நினைக்கிறாரு. ஜெஸ்ஸியோட அப்பாவுக்கு எப்படியும் என்னை விட ஒரு 5 வயசு கம்மியாக தான் இருக்கும், ஆனால் அவர் எவ்வளோ அழகாக இங்கிலீஷ் பேசுகிறாரு, நானும் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆதிட்ட போய் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. என்னப்பா உனக்கு தான் இங்கிலீஷ் பேச வராதில்ல, அதெல்லாம் எதுக்குப்பா ட்ரை பண்ணுற அப்படின்னு கிண்டல் பண்ணுறாரு ஆதி. இல்லைடா, நீயும் ஜெஸ்ஸி அப்பாவும் இங்கிலீஷில் பேசுனீங்கல்ல, அதை பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சுடா அப்படின்னு சொல்கிறாரு. தான் நானும் பேசி பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆதி சொல்கிறாரு, ஜெஸ்ஸி அப்பா இங்கிலீஷில் பேசினார்னா அவர் நல்லா படித்தவர், பிஸ்னஸ் மேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் படிக்காத பட்டிக்காட்டா நீங்களே எப்படிப்பா இங்கிலீஷ் பேச முடியும் அப்படின்னு கிண்டல் பண்ணுறாரு. ஆதியோட அப்பா சொல்கிறாரு, நான் ஜெஸ்ஸி வீட்டுக்கு வந்தப்போ பார்த்தேன்டா, ஜெஸ்ஸி அப்பா கையில் ஒரு ஃபோன் வச்சுருந்தாரு, அதே மாதிரி ஃபோன் எனக்கும் வாங்கி கொடுக்குறியாடா அப்படின்னு கேட்குறாரு. இந்த ஃபோனை வாங்கி நீ என்னப்பா பண்ண போகிற அப்படின்னு கேட்குறாரு ஆதி. சின்ன சின்ன பசங்க கூட அந்த ஃபோனை வச்சுருக்குறாங்களடா அப்படின்னு சொல்கிறாரு. அவ்வளோ காஸ்ட்லியாக கூட எனக்கு வாங்கி தர வேணாண்டா, அதை விட விலை கம்மியாக அதே மாதிரி ஃபோன் வாங்கி கொடுடா அப்படின்னு கேட்குறாரு. சின்ன சின்ன பசங்க வச்சுருக்குறாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் அந்த ஃபோனை யூஸ் பண்ண தெரியும், அதனால் வச்சுருக்குறாங்க அப்படின்னு ஆதி சொல்கிறாரு. அந்த ஃபோனை நீ எனக்கு வாங்கி கொடுத்தேன்னா நான் சீக்கிரமாக கற்றுப்பேன்டா, அதுக்கப்புறமா அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு உன்னோட அம்மாவுக்கும் நான் கற்றுக் கொடுப்பேன்ல அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆதி சொல்கிறாரு, அந்த ஃபோனை யூஸ் பண்ணுற அளவுக்குலாம் உனக்கு அறிவு கிடையாதுப்பா, நீயும் அம்மாவும் கிராமத்துலேருந்து வந்தவங்க அப்படின்னு நக்கலாக பேசுகிறாரு. ஜெஸ்ஸியோட அம்மா அப்பா மாதிரி நீ ஆகணும்ல நினைக்காதப்பா, அவங்களாம் நல்லா படித்தவங்க, நீயும் அம்மாவும் கிராமத்துலேருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு ஆதி. கேட்ட உடனே ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு ஆதியோட அப்பா. சந்தியா இப்போ அங்கே வராங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க மாமா, ஆதி பேசுகிறத நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கிலீஷுன்றது அறிவு கிடையாது மாமா, அது ஒரு மொழி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நாளில் கூட கற்றுக்கலாம் மாமா, நான் உங்களுக்கு ஃபோன் வாங்கி தரேன், இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன் மாமா, அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க சந்தியா. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.